பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வாரமும் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இது உங்களுடைய குடும்பத்துக்கான ஆசீர்வாத நேரம். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போது குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அதனால தான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது முதல்ல உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். யோபுவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் வேலி அடைத்து காத்ததை போல எங்களை காத்து வருகிறீர், ஸ்தோத்திரம், உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோன்னு ஜெபிக்கணும். அடுத்தது குடும்ப சமாதானம். எங்கள் வீட்டுக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள் எல்லாத்துக்குள்ள ஒரு மனம், சமாதானம். சமாதானத்தை பாதிக்கிற எந்த காரியமும் எங்கள் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. நீங்கள் பாதுகாத்துக்குள்ள ஜெபிக்கணும். அடுத்தது உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம். நல்ல சுகமாக இருப்பது ஆசீர்வாதம். வியாதி வரக்கூடாது, பலவீனம் தொடக்கூடாது. உங்களுடைய வருமானம், வேலை, பிள்ளைகளுடைய படிப்பு, அது மாதிரி ஜெபிக்கணும். பாதுகாப்புக்காக ஜெபம், சமாதானத்துக்காக ஜெபம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபம். அது மாதிரி ஃபேமிலிக்காக குறிப்பாக சொல்லி ஜெபிக்கணும். அதை ரெகுலராக நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? உங்கள் காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், பிள்ளைகள் காரியம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். எதுக்கு காலங்க சோர்ந்து போகிறீங்க? அவர்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் தானே எங்களுக்கு எல்லாம், நாங்கள் உங்களை தானே நம்பி இருக்கிறோம். இது உங்கள் குடும்பம், நாங்கள்லாம் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே. அப்படி நீங்கள் விட்டாதான் அவர் சொல்லுவார், நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இருன்னு சொல்லுவார். நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்தால் போதும்னா அப்படியா பார்த்துக்க அப்படி சொல்லிடுவார். அப்படி சொல்லாதுங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பு அவர்கிட்ட விட்டுருங்க. அழகா அவர் நடத்துவார். சரியா? சரி, இன்னைக்கு வேதத்து புஸ்தகத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 37 அதிகாரம் எடுத்துக்கொள்றீங்களா? ஆதியாகமம் 37 அதிகாரம் ஒரு 5 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் 48வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைய அழகான சத்தியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார்ல. இதில் இன்றைக்கு யாக்கோபு வாழ்க்கை குறித்த ஒரு அருமையான காரியம் 37 அதிகாரத்தில் பாருங்க, 1 பார்க்கலாமா? வசனத்தை கவனிங்க. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யாக்கோபுடைய குடும்பம் இல்லை, 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் யோசேப்பு யாக்கோபுடைய வயதான காலத்தில் பிறந்த ஒரு யோசேப்பு. அதன் பிறகு கடைசி காலத்தில் பிறந்த பென்யமீன், இது யோசேப்புடைய சகோதரன். அதுதான் இன்னும் கடைசியாக அவர் பிறந்தது. இந்த யோசேப்பு 17 வயது இளம் வாலிபன், ஒரு டீனேஜ் பாய். அவனுக்கு தன் சகோதரரோட அவன் இவங்க யோசேப்பும் பென்யமீனும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. நம்ம பார்த்திங்கன்னா வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவர். தகப்பன் ஒன்று தான், தாய் வித்தியாசம். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா அவங்களோட பார்த்துட்டு அவங்க துன்மார்க்கமாக நடந்தாங்க, நிறைய தப்புலாம் பண்ணாங்க. அவங்க வாலிபர்கள் எல்லாம் நிறைய தப்பு பண்ண உடனே யோசேப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பாட்ட சொல்லிடுவான், அப்பா இவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், ரோபன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோன்னா யாக்கோபு எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிப்பார். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு. இப்போ சொல்லி கொடுத்தது யார்? யோசேப்பு. இப்போ இப்படி சொல்லி கொடுத்தா அப்போ அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? எல்லாரும் பகைத்தார்கள். அப்போது அவங்க துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. சகோதரன்கிட்ட பேசியிருக்கலாம், 17 வயசு, இதெல்லாம் தப்பு அண்ணன், இதெல்லாம் செய்யாதங்க, அப்பாவுக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதாவது கோல் முட்டுறது. சின்ன வயசில் அப்படி இருந்திருக்கிறார் யோசேப்பு. இப்படி பண்ணுறான், அப்படி பண்ண டெய்லி என்னைக்கோ ஒரு நாள் சொல்லித்தான் தெரியாது, வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருப்பார்.
அதனால மற்றவங்களுக்கெல்லாம் இவன் வந்து பகையாளி ஆயிட்டான். யோசேப்பை பகைத்தாங்க எல்லாரும். பென்யமீன் சின்ன பையனா இருந்ததுனால வீட்டில் இருந்திருப்பான். இப்போ வந்து யோசேப்பு தான் எல்லாரையும் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி எல்லாரும் அவனை யோசேப்பை பகைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு அடுத்த ஒரு மிஸ்டேக் என்ன நடக்குன்னா, யாக்கோபு ஒரு மிஸ்டேக் பண்றாரு. என்ன மிஸ்டேக் பண்றாரு? அதாவது இஸ்ரவேல் இல்லை, யாக்கோபு இஸ்ரவேல் ஆக்கிட்டார் ஆண்டவர். வயதான காலத்தில் பிறந்த யோசேப்பு மேலே அவனுக்கு கொஞ்சம் அதிக பாசம். என்ன, தாயில்லாத பிள்ளை, வயசான காலத்தில் பிறந்தவன், அதனால அவன் மேலே ரொம்ப பாசம் வைத்து அவனுக்கு விசேஷமான பல வர்ண அங்கியை தைத்து கொடுத்துருந்தான் ஸ்பெஷலாக. அப்போ யோசேப்பு என்ன பண்ணியிருப்பான்னு யோசித்து பாருங்களேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் பார்த்தீங்களா, எனக்கு அப்பா எனக்கு தைச்சி கொடுத்துருக்க ட்ரெஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு அப்படி இருக்கா, உனக்கு அப்படி இருக்கா, எனக்கு தான், அப்பாவுக்கு என் மேலே தான் அன்பு, எனக்கு தான் ஸ்பெஷல் அப்படிலாம் பேசியிருப்பான். நேச்சுரல் இல்லை, பையன்கள் வந்து அந்த டீனேஜ் பருவத்தில் பிள்ளைகள் அப்படி தான் பேசும். அது வந்து இன்னும் அவனை பகைக்கிறதுக்கு காரணமாக்கி விட்டார். அப்போ 2 காரியம் யோசேப்பிட்ட தகப்பன் கண்டிச்சிருக்கணும். அப்படி செய்யக்கூடாது தம்பி, அண்ணன்மாரு சில வயசான வாலிப வயசு சில மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது அவங்க நடக்கிறதெல்லாம் சொன்ன உடனே அவங்க பகையாளியாக மாறிட்டாங்கல்ல, அந்த பகை சகோதரர்களுக்குள்ளே பகை வந்துட்டு. அப்போ அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த வயசில் அது செய்யக்கூடாது. சரி, தப்பு நடந்தால் வந்து சொல்லு. ரொம்ப வந்து கோல் சொல்கிற மாதிரி ரொம்ப டெய்லி சொல்லி அது தகப்பனுக்கு ஒரு கோபத்தை எரிச்சலை உண்டாக்கிறோம்ல, அது சகோதரர்களுக்கு அவனை பிடிக்காமல் போய்விட்டார். அடுத்தது பாருங்க, யோசேப்புக்கு மட்டும் பல வர்ணாங்கியம். அவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல. அப்போ இவன் கொஞ்சம் சின்ன பையன், வயசான காலத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பு காமிச்சாலும் அது எல்லாரும் தெரிகிற மாதிரி யாக்கோபு அந்த இஸ்ரவேல் காண்பித்து கொண்டான். அதனால எல்லாரும் பகைச்சாங்க. சகோதரர்களுக்குள்ளே பகை உண்டாக காரணம் இஸ்ரவேல் பேரண்ட்ஸுடைய மிஸ்டேக். இதே காரியம்தான் ஈசாக்கு ரெபேக்காளு செய்தாங்க. ஒருத்தர் ஏசா மேலே ஈசாக்கு அன்பு காட்டுறாரு, யாக்கோபு மேலே ரெபேக்காள் அன்பு காட்டுறாங்க. 2 பேருக்குள்ளும் பகை உண்டாகி விட்டாரு. 2 பேரையும் ஒரே மாதிரி நேசித்து ஒரே மாதிரி நடத்தி இருந்தால் சகோதரருக்குள்ளே இந்த பகை வந்திருக்காது. அதில் ஏற்கனவே ஈசாக்கு அந்த தப்பு பண்ணிட்டாரு, யாக்கோபு திரும்ப அந்த இஸ்ரவேல் அதே தப்பு பண்ணுகிறார். அவருக்கு நடந்ததே இவர் பண்ணுறாரு பாருங்க. அவங்க தாய் தகப்பன் செய்த தப்பு இவருக்கு தெரியல. அதனால எனக்கு அண்ணனுக்கு பகை வந்துட்டு அது மாறுறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சுன்னு அவருக்கு தெரியும். இதே காரியத்தை இவர் தப்பு பண்ணுகிறார். அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாங்க. இவனுக்கு மட்டும் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸுன்னா இவன் போட்டுட்டு போய் எல்லாம் காமிச்சிருப்பான். பாருங்க எனக்கு மட்டும்தான் அப்பா எடுத்து கொடுத்தாங்க, நான் தான் ஸ்பெஷல், நீ கிடையாது அப்படின்னு. உங்கள் வீட்டில் நடக்குதா? சின்ன பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, பையனுக்கு ஒரு மாதிரி, மூத்தவனுக்கு ஒரு மாதிரி, இளையனுக்கு ஒரு மாதிரி. அப்படி செஞ்சால் பிள்ளைகள் வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு கொடுத்தா பிள்ளைகளுடைய நேச்சுரலே அவங்களுடைய சுபாவம் எப்படின்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கு பொருள் வாங்கி கொடுத்தாலும் தான் கையில் என்ன இருக்குன்னு பார்க்காரு. முதல்ல அவளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்பா, அவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க தோணும். இது நேச்சுரல். அப்போ அது பார்ப்பாங்க, விலையை பார்ப்பாங்க. நீங்கள் சில பிள்ளைகள் அதில் கவனம் செலுத்தாது, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள அப்போ வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சில பிள்ளைகள் வந்து விலை கொண்டு பார்க்கும். எனக்கு வந்து இது 1000 ரூபா வாங்கியிருக்காங்க, அண்ணனுக்கு அதை விலையை பார்க்க 1500 ரூபா, எனக்கு மட்டும் 1000 ரூபாயா, வேண்டாம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது அழகாக இருக்கும், இது நல்லதாக இருக்கும். ஆனால் வந்து விலையை கூட சில குழந்தைகள் பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ண, நீங்கள் கடையிலேயே ஞானமாக விலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்சல் பண்ணி கொண்டு வரணும். புரிஞ்சுது அவங்களுக்கு? பேரண்ட்ஸ் செய்கிற சில மிஸ்டேக்குனால பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தவறான விதை விழுந்து விடும். சாத்தான் அதை பயன்படுத்துவான். பார்த்தியா, உங்கள் அப்பாவுக்கு அவன் மேலே தான் அன்பு, உன் மேலே கிடையாது. பார்த்திங்க, உங்கள் அம்மாவுக்கு அவன் மேலே தான் அன்பு, உனக்கு மேலே கிடையாது. இந்த விதையை விதைச்சிருவான். சின்ன வயசில் உள்ளத்தில் விதை விழுந்துட்டா அது வந்து வளர்ந்து ஒரு வெறுப்பாய் கசப்பாய் அந்த அன்பத்தை சுபாவத்தை உண்டாக்கிறோம். நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் எல்லாம் நல்லா தானே செய்கிறோம், ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது? அது வெளியே சொல்லாது. என்னைக்கும் ஏற்பட்ட காயம். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் எத்தனை இருக்காங்களோ ஆண் பெண் என்ன வித்தியாசம் காட்டக்கூடாது.
மூத்தவன் இளைவன் வித்தியாசம் காட்டக்கூடாது, ஒரே மாதிரி. பிள்ளைகளுடைய சுபாவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சில பிள்ளைகள் அது பெருசாக நினைக்காது. அண்ணனுக்கு தானே, அக்காவுக்கு தானே, தங்கச்சிக்கு தானே, தம்பிக்கு தானே நிறம், அது நோ ப்ராப்ளம். சில பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவாக சின்னதையும் கவனிப்பாங்க, இது என்ன விலை. இப்போ அவங்க போய் நமக்கே தெரியாது, அவங்க ஆன்லைன்லலாம் வருதில்ல, அதில் போட்டு பார்த்துருவாங்க விலை என்னதுன்னு. தெரியுமா அவங்களுக்கு? சில பிள்ளைகள் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன்னு வைங்க, இது நீங்கள் விலையெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தால் கூட ஆன்லைனில் போட்டு பார்த்து இது விலை இவ்வளவு, அண்ணனுக்கு விலை இவ்வளவு, அவனுக்கு வாங்கி கொடுத்தது விலை யார் சொன்னால் என்ன இருக்கும் பார்த்துட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளும் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அதை சாதாரணமாக எடுக்கக்கூடாது, பிள்ளைகளை திட்டக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய இருதயம் சென்சிட்டிவ், ரொம்ப கவனம். அப்போ அவனை நேசிக்கிற மாதிரி என்ன அப்பா நேசிக்கணும், அதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த பிள்ளையோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அன்பு மாறக்கூடாது, எனக்கும் அதே அன்பு எனக்கு கிடைக்கணும். பேரண்ட்ஸ் நீங்கள் கவனம் செலுத்தணும். பிள்ளைகளுக்குள்ள 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கட்டும், ஒரே மாதிரி அன்பு செலுத்துவதில் கவனம் செலுத்தணும். அப்படி இல்லை, நீங்கள் ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, சின்ன குழந்தை அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு பேசணும். நீங்கள் நான் இது குட்டி பாப்பா, இது குட்டி தம்பி, நீ தான் அவனை நேசிக்கணும், பார்த்துக்கணும், கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்ட வேற எதுவும் அவனை புரிய வைக்கணும். இல்லாட்டா நீங்கள் அவனை ரொம்ப கொஞ்சுறீங்க, அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. எனக்கு பெரிய பிள்ளைகள் ஆன பிறகு இந்த பாதிப்பு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கும். நீங்கள் பையனுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, என்னை மட்டும் இப்படி ஒதுக்குறீங்க. நான் பார்த்துருக்கேன். அது நீங்கள் அந்த வார்த்தை பேசுனா நீங்கள் கவனிக்கணும், உள்ளத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, ஒரு விதை விழுந்து விட்டது, அதை சரிப்படுத்தணும். அந்த பிள்ளையோட உட்காந்து பேசணும். அந்த பிள்ளைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறத நீங்கள் உணர்த்தணும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் டைம் செலவு சும்மா கோபம், நீ எது பார்த்தாலும் இப்படி தான் இருக்கிற, எது பார்த்தாலும் இப்படி தான் எரிச்சல் போடுற அப்படின்னு திட்டக்கூடாது. அந்த பிள்ளையுடைய இருதயம் காயப்பட்டு போயிடும், அது ஃபியூச்சரை பாதிச்சிடும். அதனால நீங்கள் பிள்ளையோட உட்காந்து பேசணும். ஒவ்வொருத்தோட சுபாவம் 5 வரல ஒன்றாவா இருக்குதுன்னு வாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி. எங்கள் அம்மா அடிக்கடிச்சு 5 வரல ஒன்றாவா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவத்தில் இருப்பாங்க. எங்கள் அம்மா ஓனி கண்டுபிடிச்சு அதுக்கேற்றபடி ஞானமாக நடந்து கொள்ளுவாங்க. அது ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய சுபாவங்கள், ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தர் கோபமாக இருப்பாங்க, ஒருத்தருடைய சுபாவம் இப்படி இருக்கும், ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த தவறை இஸ்ரவேல் செய்துட்டார். அதனுடைய விளைவு தான் யோசேப்பு கொலை பண்ணுற அளவுக்கு சகோதரங்க துணிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வெறுப்பை உண்டாக்கிறபடி நடந்து கொண்டான். சொப்பனை கண்டு வேற சொல்கிறான்னா இன்னும் ரொம்ப பகைக்கிறாங்க. அவனுக்கு தெரியல. அப்போ தகப்பன் சொல்லியிருக்கணும், இல்லை தம்பி நீ தனியாக என்கிட்ட பேசு, நான் கவனிச்சிக்கிறேன்னு சொல்லி அவன் ஞானமாக அவன் தப்பு சொன்னா கூட என்ன சொல்லி செஞ்சிருக்கணும், நான் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக கவனித்து ஞானமாக ஆலோசனை சொல்லியிருக்கணும். யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்களான்னு நேரிட கண்டிச்சோன்னே எல்லாரும் யோசேப்பு பார்த்துருப்பாங்க, இவன் தானா கள்ளன், இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்குறான்னு சொல்லி. அப்போ பேரண்ட்ஸு கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் சொன்னாலும் ஓகே நான் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி டீல் பண்ணணும், ஜெபம் பண்ணி பிள்ளைகளுடைய காரியத்தில் கவனம் செலுத்தணும். தம்பி இப்படி சொல்கிறானே, அக்கா இப்படி சொல்கிறாளே, நான் அப்படிலாம் பேசிடக்கூடாது. எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு ஜெபம் பண்ணி அதை எப்படி பிள்ளைகள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு கவனமாக நீங்கள் டீல் பண்ணணும். ஒவ்வொரு பிரச்சனையை பிள்ளைகளை வளர்க்குறதுல எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே நீ கேட்கணும். ஒவ்வொரு காரியத்தில் கவனமாக நீங்கள் டீல் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட முதல்ல பிரச்சனை கொண்டு போனி, பிள்ளை இது சொல்லுது ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு ஜெபிச்சா ஆண்டவர் அழகாக கைட் பண்ணுவார். அதன்படி நீங்கள் செய்யணும். இல்லாட்டா அவங்களுக்குள்ள பகை வந்துடும், கசப்பு வந்துடும், கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அதற்கு காரணம் இஸ்ரவேல் பண்ணின தப்பு, அதை நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணின தவறு. தயவு செய்து இந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காம, இதெல்லாம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு, இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதங்க அப்படின்றது தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் தியானிக்கும் போது அழகாக ஆண்டவர் கைட் பண்ணுவார் நம்மளை. நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா உட்காந்து பேசணும். நீங்கள் எனக்கு அப்பா சப்போர்ட், எனக்கு தமாசுக்கு சொன்னால் ஓகே. சில சமயத்தில் அது அப்படியே வளர்ந்து 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 உள்ளுக்குள்ளே காயமாறு. அப்பா என்னைக்கு என்னை நேசிக்கிறது இல்லை, அம்மா என்னைக்கு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை நேசிக்கிறது இல்லை, அப்படி ஆயிரும். நீங்கள் பெற்றோர் அதுக்கு இடம் கொடுக்காம, இல்லைம்மா அம்மா உன்னை மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாங்க, அப்பா உன்னை நேசிக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் உங்களை நேசிக்கிறோம், நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஆசீர்வாதம்
தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்கள் யாரும் எல்லாரும் நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் ஒரு ஜாலிக்காக அப்படி பேசுகிறோம், அவ்வளோதான். நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு விளங்க பண்ணிடணும். அப்படி இல்லாட்டா நீங்கள் விளையாட்டாக பேசுகிறது கூட, அம்மா நான் என்னைக்கு அம்மா என் பிள்ளை சைடு தான், என் பையன் சைடு தான், நீ அந்த சைடு தான், நீ பிரிச்சிட்டீங்க. அவங்க உள்ளத்தில், சில பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அது விதையாக விழுந்து பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம். நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் பிள்ளைகளையே குற்றப்படுத்தி பிள்ளைகளுக்குள்ள காயத்தை உண்டாக்கி பகையை ஏற்படுத்திடாதுங்க. அது தலைமுறையாக சிலருடைய வாழ்க்கையில் தொடர்ந்துடும். பெரிய பிள்ளையான எனக்கு அப்போ இருந்தே எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்படி தான், உனக்கு படித்த பாதை உனக்கு தான் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு அவங்க வயசான காலத்தில் கூட பேசுவாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பு. நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. சரியா? ஜெபிக்கலாமா? முழங்கால் பிடிக்கிட்டு, ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தாங்க. எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஒரே மாதிரி நேசிக்கணும், அன்பு காட்டணும். அதை நாங்கள் சரியாக பிள்ளைகளுக்கு புரிய வச்சு கவனமாக வளர்க்க எனக்கு ஞானம் கொடுங்க. நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஒரே மாதிரி நேசிக்கணும். அவங்களுக்குள்ள பகையோ கசப்போ வர நான் காரணமாயிடக்கூடாது, நாங்கள் காரணமாயிடக்கூடாது. பிள்ளைகளை புரிந்து கொண்டு கவனமாக நாங்கள் பிள்ளைகளை நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. பிள்ளைகளோட மனம் திறந்து பேசுங்க. பிள்ளைகளும் அப்பா அம்மாவுடைய அன்பை புரிந்து கொள்ளணும். அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பாங்க. அவங்கள்ட்ட சாரி கேட்டு ஒப்புரவாயிரணும். உங்களுடைய பிரதர் சிஸ்டர் அவங்க மேலே கசப்பு வைத்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிஸ்டர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிரதர் அப்படி சொல்லணும். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு அது இல்லை, எனக்கு இந்த சிஸ்டர் இந்த பிரதரை தந்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிற அன்பிற்காய் நன்றி. குடும்பங்களுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே எந்த கசப்புகளும் வேறுபாடுகள் வந்துவிடாதபடி கவனமாய் நாங்கள் ஞானமாய் வளர்க்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. பெற்றோருக்கு கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் கவனம் செலுத்தி வளர்க்கவும், பிள்ளைகளை புரிய வைத்து வழி நடத்தவும் கிருபை கொடுங்க. எங்கள் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும், கசந்து கொள்ளக்கூடாது, வெறுப்பு வந்துடக்கூடாது. அவங்க எல்லாம் ஒன்றா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஒரு மனதை கெடுக்கிற பிசாசு, இந்த தவறான விதைகளை போடுகிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவி விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கிராமத்தில், பட்டணத்தில், தெருக்களில் எல்லா பிள்ளைகளோட நாங்கள் பிள்ளைங்க அன்பாக இருக்கணும். யார் மேலே சண்டை கசப்பு வந்துடக்கூடாது. சாட்சியாக வாழணும், பாசமாக இருக்கணும். அந்த அன்பை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் கூட எல்லா பிள்ளைகளும் குழந்தைகள் ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். எல்லா குடும்பத்தில் குழந்தைகள் கர்த்தர் விரும்புகிறபடி வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோருக்கு கொடுங்க. சிறு பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். அதற்காக ஜெபிக்கிற எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாட்சியாக வளர்ந்து உம்மை மகிமைப்படுத்தணும். எங்கள் சபையில் குழந்தைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை எல்லா தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய தந்திரங்கள் கட்டப்படட்டும். பொல்லாத மனிதருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். எல்லா குழந்தைகளும் பாதுகாக்கப்பட்டு எழுப்புதலுக்கு சாட்சியாக எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தீமைகள் பெருகாதபடி, தீமைகள் வராதபடி காத்து கொண்டு நடத்துங்க. எங்களுடைய இந்தியாவை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபிக்கிறோம். கடைசி கால எழுப்புதல் எங்களுடைய தேசத்தில் உண்டாக ஆவியானவர் ஊற்றப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறீர். எங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திங்க. இந்த அற்புதங்களை செய்யுங்க. நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிற இந்த காரியத்தில் இந்த வாரம் ஒரு அற்புதம் நடக்கணும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எங்களுடைய தேவைகளை சந்திங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக, குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.